கிழிந்த ஆடை, களைத்த முகம், தள்ளாடியபடி நின்ற அவரிடம், ஐயா, பசிக்கிறதா என்று ஓடிப்போய் கேட்டாள் கயல்விழி. அவர் பேசக்கூட தெம்பில்லாமல் தலையசைத்தார். வீட்டில் அன்று மதியத்திற்கு வைத்திருந்த கஞ்சி மற்றும் துவையலை ஒரு தட்டில் வைத்து மரியாதையுடன் அவருக்கு கொடுத்தாள். அத்தையும் தடுத்துச் சொல்லாமல், பாவம் வயசானவர், வயிறார சாப்பிடட்டும் என்றார். அந்த முதியவர் உணவை சாப்பிட்டு முடித்ததும் அவர் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை கயல்விழி அப்போது உணரவில்லை. முதியவர் மெல்ல சிரித்துவிட்டு, தாயே, உன் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் நான் ஒரு பரிசு கொடுக்க நினைக்கிறேன். இதோ இந்த துணியை திற என்று ஒரு சிறிய மூட்டையை கொடுத்தார். கயல்விழி அதை திறந்தபோது உள்ளே ஒரு பழைய தையல் இயந்திரம் இருந்தது. இது சாதாரண இயந்திரம் அல்ல மகளே. இதில் நீ தைக்கும் ஒவ்வொரு உடையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் உழைப்பும்